நான் உள்ள வரலாம். வாங்க உட்காருங்க. நின்னுகிட்டு இருக்கீங்களே, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க ப்ளீஸ். நாங்க 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசணும். ஓ, தாராளமா பேசுங்க. டேய், அவங்க 2 பேரும் பேச போறாங்க. வெளிய வாடா, மரமா நிக்காத. டேய் பத்திரம். என்னங்க இது இங்க உட்கார்ந்துட்டீங்க? கணவன் காலடிதாங்க மனைவிக்கு சிம்மாசனம். நீங்க வேற, நீங்க மேல உட்காருங்க. நீங்க மேல உட்கார்ந்த அப்புறம் தான் நான் உட்காருவேன். ப்ளீஸ். ஆளே மாறி போயிட்டீங்களே. இது என்னோட ஃப்ரெண்டோட ட்ரெஸ். என் ட்ரெஸ் லாண்ட்ரிக்கு போயிருக்கு. அதனால்தான் நிக்கிறீங்களே, உட்காருங்க உட்காருங்க. சரிங்க. ஆமா, எப்ப சிகரெட் குடிக்க ஆரம்பிச்சீங்க? இப்பதான். மனசே சரியில்லை பாருங்க. எப்படியோ என்னோட விரதம் பாழாயிடுச்சு. மறுபடியும் கங்கையில முழுகினதுக்கு அப்புறம் தான் என் விரதத்தை ஆரம்பிக்கணும். அதான் சாஸ்திரம். இப்போ சிகரெட் பிடிக்கிறதுல தப்பே இல்லை. ஆமா, எனக்கு என்ன வழி செய்ய போறீங்க? நான் என்னங்க செய்ய முடியும்? இது என்ன ஏன் தப்பா? எப்படியோ நடந்தது நடந்து போச்சு. என் வயிற்றுல குழந்தை வந்தா அதுக்கு நீங்க தானே தகப்பேன். ஐயோ, என்னங்க இது என்னென்னமோ சொல்றீங்க? நிஜமா அந்த மாதிரிலாம் ஒண்ணும் நடக்காதுங்க. எப்படி அவ்வளவு ஷூரா சொல்றீங்க? ஒருவேளை அப்படி ஆயிட்டா? ஆஞ்சநேயா, எங்க அப்பா ஆஞ்சநேய என்ன கைவிட மாட்டானுங்க. சத்தியமா சொல்றேன். நீங்க வேணா பாருங்க, இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்படி என்ன உதறி தள்ளிட்டு போயிட்டா நான் என்ன செய்வேன்? வேற வழி இல்லைங்க. நாளைக்கே ஸ்தல யாத்திரைக்கு புறப்படுறேன். ஏற்பாடுலாம் பண்ணியாச்சு. நடந்தே போறேன். டயர்ல பலமா ஒரு செருப்பு தைக்க ஆர்டர் பண்ணிருக்கேன். செருப்பு தேர்றத பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. ஆனா காலம் பூரா உங்க நினைவிலே தேய்ப்புற என்ன பத்தி கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? நினைக்கிறேங்க, நினைக்காமலாம். ஆனா தெய்வத்துக்கு துரோகம் பண்ணக்கூடாது பாருங்க. ஆஞ்சநேயர் வேண்டிக்க அடுத்த ஜென்மத்துல நிச்சயமா நாம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடலாம். கணவனோட இஷ்டம் தான் நல்ல மனைவியோட இஷ்டம். போயிட்டு வாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மத்துல நீங்க தான் என் புருஷன். நான் கும்பிடுற முருகன் நிச்சயமா உங்க மனசை மாத்துவான். நீங்க வர வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். ஆஞ்சநேயா, இந்த அறிவு கெட்ட மாமாவை திருத்தவே மாட்டியா? துடிக்கிறாளே. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்லைங்க. ஆஞ்சநேய ஸ்தோத்திரம். ஆஞ்சநேயா ஒரு சொல்லுங்க, முடிஞ்சா செய்யறேன். நீங்க என் வீட்டுக்கு வரணும். வீட்டுக்கா? ஆமாங்க, என் கையால சமைச்சு நானே உங்களுக்கு பரிமாறணும். இதான் என்னோட கடைசி ஆசை. சாப்பிடணுமா? எதுக்குங்க? காலம் பூரா சமைச்சு போடத்தான் எனக்கு கொடுத்து வைக்கல. அதனால முதலும் கடைசிமா என் கையால நீங்க சாப்பிடணும். வந்து எனக்காக இது கூட செய்யக்கூடாதா? ஆசையா தானே கூப்பிடுறான். அல்பா போயேண்டா. சரிங்க, எப்போ வரணும்? இன்னைக்கு ஈவினிங். கண்டிப்பா வரேன். தேங்க்ஸ். கொஞ்சம் ஊறுகாய் போட்டுக்கோங்க. இல்லைங்க, நான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாயசம் உங்களுக்காக ஸ்பெஷலா தயார் பண்ணது. இதை நீங்க நிறைய குடிக்கணும். வந்து இப்பவே நான் ஃபுல்லு. ப்ளீஸ். மார்வலஸ், எக்ஸலண்ட். தேவாமிர்தம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது நிச்சயமா இப்படிதான் இருக்கணும். தேங்க்ஸ். சாப்பிடுங்க. வயித்துல எனக்கு இடமே இல்லைங்களே. இது மட்டும் ப்ளீஸ், எனக்காக. சரி, ட்ரை பண்றேன்.
தேங்க்யூ. உட்காருங்க. என்னங்க இது ஒரே கிக்கா இருக்கு, மயக்கமா வருது. நிறைய சாப்பிட்டீங்களே, உண்ட மயக்கம். தொண்டருக்கு கொண்டுடுவாங்களே. இந்தாங்க. என்னது பூட்டா? இல்ல பீடா. பிரம்மச்சாரிங்க பீடா போடக்கூடாது. கங்கையில ஸ்நானம் பண்ண பிறகுதானே விரதம் சொன்னீங்க. பரவாயில்ல போடுங்க. சரி 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 சரி. சட்டை என்னாச்சு? என் துணி அங்க இருக்கு, பக்கத்துல அந்த பொண்ணு துணி கூட இருக்கு. சிச்சுவேஷன் செட்டப் அதே மாதிரி இருக்கு. ராமகிருஷ்ணா, நீ வசமா மாட்டிக்கிட்ட. சதி நடக்குதுடா, சதி நடக்குது. குட் மார்னிங் சார். என்னங்க இதெல்லாம்? நான் எப்படி இங்க வந்தேன்? அன்னைக்கு நான் எப்படி இங்க வந்தேனோ அதே மாதிரி தான். நான் என்ன உங்களை மாதிரி குடிச்சிட்டா வந்தேன்? ஆமா, நீங்க வரும்போதே குடிச்சிட்டு வந்தீங்க. சாப்பிட்டத சோஃபால சாஞ்சிட்டீங்க. பாவுன்னு எழுப்பினா என்ன பிடிச்சு இங்க இழுத்துட்டு வந்துட்டீங்க. இதை நான் நம்ப மாட்டேன். அதுக்குள்ள அவசரப்படுறீங்களே, அப்புறம் என்னாச்சு தெரியுமா? நீங்க என்ன பலவந்தமா சீச்சி சொல்லவே வெக்கமா இருக்கு. இத பாருங்க, விளையாடாதீங்க. கொஞ்சம் முழுக்க பேச விடுங்களே. அதனால நாம 2வது முறையா இங்க கணவன் மனைவியா நடந்துக்கிட்டோம். முடிச்சிட்டீங்களா? எனக்கு சின்ன வயசுலயே காது குத்தியாச்சு. குடிச்சிட்டு வந்தேன்னு நாக்கு கூசாம சொல்றீங்களே. நான் ஆஞ்சநேய உபாசக, அதெல்லாம் நான் கையால கூட தொட்டது கிடையாது. இத நம்ப சொல்றீங்களா? சிகரெட் குடிச்சீங்க, காசு வச்சு சீட்டாடினீங்க, மாலைய கழிச்சிட்டு மைனர் மாதிரி இருந்தீங்க. கேட்டதுக்கு விரதம் இப்ப இல்ல, நீங்க குடிக்கிறதுக்கு மட்டும்தான் விரதமா? ப்ளீஸ், எதுக்கு இந்த நாடகம்? தயவு செஞ்சு என்ன முட்டாளாக்கிடாதீங்க. என்ன முட்டாளாக்கிட்டீங்களே. எவ்வளவு பெரிய நாடகம் போட்டீங்க. உங்க நாடகத்தை இன்னைக்கு உங்களுக்கே திருப்பி போட்டிருக்கேன். என்ன சொல்றீங்க? போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ண போறேன். வாட்? ஆமா, நீங்க குடிச்சிட்டு வந்து என்ன ரேப் பண்ணிட்டீங்கன்னு ரிப்போர்ட் பண்ண போறேன். அட்லீஸ்ட் ஒரு 7.5 வருஷமாவது உங்களை ஜெயில வைப்பாங்க. மிஸ் கீதா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பேச வச்சிட்டீங்க. காலை மிதிச்சா மிதிச்ச காலை வெட்டி ஏறியது தான் என்னோட பிரின்சிபல். நான் நிரபராதி. சட்டத்தால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கைக்கு காப்பு ஏறப்போகுது. அப்ப தெரியும் சட்டம் என்ன பண்ணும்னு. இதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? என்ன சாட்சி இருக்கு? ஆதாரமா? அழிஞ்சடா ராமகிருஷ்ணா, உன் பக்தர் வேஷம் கலைஞ்சு போச்சு. ஜெய் ஆஞ்சநேயா. இது வெறும் சாம்பிள் தான். இது 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 எப்படி உங்ககிட்ட? நேத்து உங்க ரூமுக்கு வந்தனே, அப்ப எடுத்துட்டு வந்தது. மிஸ்டர், சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே வாங்க. தப்பிக்கலாம் நினைக்காதீங்க. இப்பவே வீட்டை சுத்தி போலீஸ் நிக்குது. குவிக் குவிக் ஐ சே. மிஸ்டர், ஏன் தனியா நிக்கிறீங்க? இது உங்க பார்ட்னர். சேர்ந்து சதி பண்ணவங்களாச்சே, சேர்ந்தே நில்லுங்க.
இருந்து கம்பீரமா நடப்பீங்களே, ஏன் தலை தொங்கி போச்சு? உங்களை ஒரு ஜென்டில்மேன் நினைச்சேன். ஆஃப்டர் ஒரு சின்ன சபதத்துக்காக இவ்வளவு கேவலமா நடந்துப்பீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சதில்ல. ஏம்மா இப்படி பேசுற? உன்னுடைய எதிர்காலத்தை நல்லபடியா அமைக்கணும்ன்றதுக்காக தானம்மா இப்படி எல்லாம் பாடுபட்டேன். என் எதிர்காலத்தையே பாழடிச்சிட்டீங்க. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடி கெட்டுட்டான்னா அவளை இந்த சமூகம் ஏத்துக்கிறது இல்ல. அவ பலாத்காரமா கெடுக்கப்பட்டவளா இருந்தாலும் அவகிட்ட இறக்கம் கட்டதில்ல. ஆனா நான், மை காட், நினைச்சு பார்த்தாலே ரத்தம் கொதிக்குது. எவ்வளவு பெரிய அபாண்டமான பழி. அதுவும் நானே குடிச்சிட்டு ஒரு ஆம்பளைய. இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன அவமானம் வேணும்? கீதா கோழை இல்ல. திட்டம் போட்டேன், பழி வாங்கிட்டேன். குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும், அதான் நீதி. அப்பதே சொன்னேன் வேணான்னு. இந்த தேங்காய் மடையன் தான் சைக்காலஜி அது இதுன்னு சொல்லி என்ன போட்டு குழப்பிட்டான். என்ன உலக்க ஏன்டா எங்களை காட்டி கொடுத்த? வெளியே வா, உன் முட்டியை உடைச்சு குமுட்டியில சொருகிறேன். இல்ல மாமா, நான் சொல்லவே இல்ல மாமா. மாமாவா? முறையா கொண்டாடுற. பின்ன எப்படிடா கீதாவுக்கு இதெல்லாம் தெரியும்? டேய் கோண்டு, இந்த விஷயம் நம்ம 3 பேரை தவிர இன்னொரு ஆளுக்கு தெரியும். அந்த ஆள் யாருன்னு கேட்டினா மங்களத்தம்மா. முழிக்கிற முழிய பார். சோறு போட்டு காப்பாத்தின எனக்கே துரோகம் பண்ணிட்டியா? சீ, நன்றி கெட்ட பொம்பளை. நன்றி மறக்கிறவ நான் இல்லையா. கீதாவ குழந்தையில இருந்து தாயில்லா பிள்ளைக்கு தாயா வளர்த்து ஆளாக்குறவனா. குழந்தைக்கு ஒரு கல்யாணம் நடக்கட்டுமேன்னு தான் இதுக்கு நான் சம்மதிச்சேன். நாடகம் தானே ஒத்துக்கிட்டேன். நீங்க சொன்னபடியே குழந்தையோட நனைஞ்ச டிரெஸ்ஸுகளை கழட்டிட்டு போரிய போத்தி படுக்க வச்சேன். நம்ம திட்டப்படிதான் எல்லாம் நடந்து போச்சே. வெண்ண திரண்டு வர்றப்போ ஏன் பானையை உடைச்ச? ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தாயா தெரியும். இது என்ன சாதாரண பழியா? அது மனசு என்ன பாடுபட்டிருக்குன்னு எனக்கு தானே புரியும். கண்ணையுமே காப்பாத்துற மாதிரி நான் அதை காப்பாத்திக்கிட்டு வந்தேன். குழந்தை மனசு மாதிரி ராமகிருஷ்ண சாரை தேடி போய் ஏமாந்து வந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி மட்டும் நான் கொஞ்சம் ஏமாந்திருந்தா இன்னைக்கு கீதாவோட படத்துக்கு மாலை போட்டு நம்ம அழுதுகிட்டு தாயா இருக்கணும். என்ன சொல்ற நீ? தற்கொலை பண்ணிக்கிருந்த பொண்ண கடவுள் கிருபையால காப்பாத்திட்டேன். கீதாவை காப்பாத்த உண்மையை சொல்றதை தவிர வேற வழி எனக்கு தெரியல. அதனால நடந்ததெல்லாம் நாடகம் தான் அதுகிட்ட விளக்கமா சொல்லிட்டேன். மாமா, நீங்க எனக்கு லேட்டஸ்ட் பென்ஸ் கார் வாங்கி தரேன் நீங்க இல்ல? நான் உங்களுக்கு போலீஸ் வேன் அரேஞ்ச் பண்ணிருக்கேன். உங்களுக்கு துணையா இவங்க 2 பேரும் கூட வருவாங்க. ஓகே? அம்மாடி, நான் உன் அப்பம்மா. என்னையுமா ஜெயிலுக்கு அனுப்ப போறேன்? அப்பாவா? அறிமுகப்படுத்துறீங்களா? மகளை கேவலத்தை சதி பண்ண முதல் தகப்ப நீங்களா தான் இருக்கணும். உங்களை என் அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கே அவமானமா இருக்கு. அம்மா, கோதண்டம் எனக்கு உசுரு. அவன் உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அதனாலதான் இவ்வளவு முயற்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஓவரா போச்சுமா. நாடகம் தானேன்னு நினைச்சேன். உன் மனசை புண்படுத்திட்டேன். வயசானவம்மா, மத்தவங்களை ஆசீர்வாதம் பண்ண வேண்டியவன். குழந்தை, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அம்மாடி, அவன் உடம்பு சரியில்லாதவம்மா. அவன் கண் கலங்கினா என்னால அதை தாங்கிக்க முடியாதம்மா. என்னால அதை தாங்கிக்க முடியாது. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற தகுதி எனக்கு இல்ல. சத்தியமா சொல்றேன், உங்க கற்புக்கு களங்கம் விளைவிக்கிறதா அப்ப நான் நினைக்கல. ஏன்னா உங்க மேல நான் வச்சிருந்த காதல் என்ன யோசிக்க விடல. எப்படியாவது உங்களை என் மனைவியை அடையணுங்கிற ஆசை என்ன இந்த தப்ப பண்ண வச்சிருச்சு. நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இந்த முதல கண்ணிருக்கெல்லாம் ஏமாறவன் நான் இல்ல. உங்களை எல்லாம் பார்க்கவே எனக்கு பிடிக்கல. மிஸ்டர், இனிமேலாவது பெண்களை வாழ விடுங்க. ப்ளீஸ் கெட் அவுட். மிஸ் கீதா, நீங்க இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லை. உங்களை அடையணுங்கிறதுக்காக தான் நான் பிரம்மச்சாரியா வேஷம் போட்டேன். இப்போ நிஜமாவே நான் சாகர வரைக்கும் உங்க நினைவுல பிரம்மச்சாரியாவே வாழ்ந்துட போறேன். என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன்.
நீயும் போறியாடா? நீலடா, நானும் வரேன். எனக்கு மட்டும் இங்க என்ன வேலை? வா போலாம். ராமகிருஷ்ணா! ராஜா, ராமகிருஷ்ணா! ராஜா இல்லடா, என்னை விட்டுட்டு போறது உனக்கு நியாயமாடா? இல்ல மாமா, நான் இப்ப நிஜமாவே தீர்த்த யாத்திரைக்கு போறேன். வயசான காலத்துல நீங்க ஏன் கஷ்டப்படணும்? நான் எப்படி இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ அப்படியே போறேன். ராமகிருஷ்ணா, நாங்க வாழ்ந்து முடிச்சவங்கப்பா. நீ வாழ வேண்டியவன். நீயே போகும்போது எங்களுக்கு மட்டும் என்ன வேலை? நாங்களும் வர்றோம். புறப்படு, புறப்படுறா. நில்லுங்க, எனக்கு ஒரு வழி சொல்லிட்டு போங்க. என்னமா அது? உள்ள இருக்கிறப்போ வெளியே போங்கடான்னு, வெளியே வந்த உடனே வழிகாட்டுங்கிற. நீங்க போயிட்டா என் மேல சுமத்தின களங்கமும் போயிடுமா? எங்களை என்ன பண்ணணும்னு சொல்ற நீ? நீங்க தான் களங்கம் இல்லாதவங்கன்னு நிரூபணம் ஆயிடுச்சே. இந்த 4 பேருக்கு முன்னால நிரூபிச்சிட்டா போதுமா? உலகத்துக்கு நிரூபிக்க வேண்டாம்? என்னமா சொல்ற? இத இவரு 4 பேரையும் என் கழுத்துல கட்டணும். என்னங்க விளையாடுறீங்களா? உங்களை புரிஞ்சுக்கவே முடியலையே. நான் உங்களை புரிஞ்சுக்கிட்டேன். டிஸ்கோ டான்சர் ராஜாவை நான் வெறுத்தேன். ஆனா ராமகிருஷ்ணனை நான் மதிச்சேன். இப்போ காதலிக்கிறேன். சரிதான், ஷாம்புதான் குழப்பத்துல மன்னன் நினைச்சேன். நீ அவனையும் மிஞ்சற. அப்பா, காதலுங்கிறது புனிதமானது. அதுக்கு உள்ளந்தான் முக்கியம். காதல செக்ஸுக்கு பாஸ்போர்ட் நினைக்கிறாங்க. அது தப்பு. இவர் முதலா சந்திச்சப்போ இவர் பெண்களோட பழகுற விதம் எனக்கு கருவருப்பா இருந்தது. இவர் என்ன தொடர்ந்து தொல்லை பண்ணப்போ இவர் விஷமா வெறுத்தேன். எவ்வளவோ அவமானப்படுத்தினேன். அப்பா, இவர் ராமகிருஷ்ணனா வேஷம் போட்டாலும் இவர் உள்ளத்தால ராஜா இல்ல, ராமகிருஷ்ணனா தான் இருக்காரு. இத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது என்னது? எக்ஸ்ரே பிடிச்ச மாதிரி என்னவோ சொல்ற? இது ஒரு வகையில எக்ஸ்ரே தான். அன்னைக்கு என் அறையில மயக்க நிலையில உடம்புல துணி இல்லாம இருந்தப்போ, போர்வையில இருந்தப்போ இவன் நினைச்சிருந்தா என்னை ஈஸியா கெடுத்துக்கலாம். என் மேல இவ்வளவு ஆசை வச்சிருந்தோம், சூழ்நிலை சந்தர்ப்பம் வசதியா இருந்தோம், என்னை கலங்கப்படுத்தாம வெளியில போனாரே, அந்த உண்மையான ஆன்மத்தான், மனக்கட்டுப்பாடுத்தான் இவரோட உண்மையான உருவத்தை எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. இப்படிப்பட்ட ஒருவரை கணவன் அடையறதுக்கு எந்த பொண்ணா இருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும். இப்ப புரியுதா? ஹை, கீதா கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு. நான் பந்தயத்துல ஜெயிச்சுட்டேன்டா, ஜெயிச்சுட்டேன். நோ, நான் உங்க காலை விழுந்து கெஞ்சலியே. உங்க தயவு இல்லாமலேயே என் கல்யாணம் நடக்க போகுது. அது எப்படி நீ ஜெயிச்சதாகும்? நீதான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சவால் விட்டிய. அவதான் காலையே ஒழியே. உண்மையிலேயே ஜெயிச்சது யார் தெரியுமா? நான் தான். ஏன் ஆசை தான் நிறைவேறிச்சு. எப்படிடா? என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுதே. ஓ, கீதா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொன்னா கோச்சிக்க மாட்டியே? அன்னைக்கு நான் உன் துணியை ரிமூவ் பண்றதுக்கு மங்களத்தம்மாவை யூஸ் பண்ணேன். இன்னைக்கு ஏன் துணியை ரிமூவ் பண்ணது? உங்களுக்கு ஒரு மங்களத்தம்மா இருந்தா எனக்கு ஒரு கண்ணாயிரம் கிடைக்க மாட்டானா? அப்பா, சார், சார் யாரு? சார், நான் சுசீந்திரத்திலிருந்து வர்றேன். என் பேர் ராமகிருஷ்ணன். சுசீந்திரத்துல இருந்து ராமகிருஷ்ணனா? 2வது ராமகிருஷ்ணனா? ஆமாண்டா. ஏன் இருக்கக்கூடாதா? நான் பிரம்மச்சாரிடா, ஒண்டி கட்ட. என் பேரை மிஸ்யூஸ் பண்ணி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ற அளவுக்கு போயிருக்கியா? பட்டவா ராஸ்கோல். ஏய், எனக்கு தெரியலையா? நல்லா பாரு. தெரியலையே. பாரா. தெரியல? புரிஞ்சுதா? புரிஞ்சுதாடா? ஆஞ்சநேயா சரணம். மடையா மடையா, அந்த பிள்ளைய குட்டா. அப்படி குட்ட கூடாது, கும்பிடு. ஆஞ்சநேயா சரணம். எப்படியோ கல்யாணம் வரைக்கும் வந்துட்ட. அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா சௌக்கியமா இரு. ஆமா, எனக்கு ஏதோ வடமலை சாப்பிட்றேன்னு சொன்னீங்க, என்னடாச்சது? கூடிய சீக்கிரத்துல அரேஞ்ச் பண்ணிடுறேன்.
அடப்பாவி கண்ணடிக்கிற காலிப்பல. ஐயோ மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. சரி எப்படியோ நல்லா சௌக்கியமா சந்தோஷமா இரு. வாழ்க வளமுடன். உங்களுக்கு தான் எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்க வளமுடன்.